ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான உடம்புக்கு ஆரோக்கியமான சத்து மாவு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ஒரு வடை சட்டியில் 1/2 கிலோ கவுனி அரிசியை ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா வறுத்துக்கலாங்க. இதை ஒவ்வொன்றா நம்ம போட்டு இது நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வறுபட்டது எப்படி தெரியும் அப்படின்னா சடச்சடன்னு தெரியும். அப்போ வந்து நமக்கு வந்து வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் இதே மாதிரி மாற்றி கொட்டிக்கலாங்க. அதுக்கப்புறம் கருப்பு சுண்டல் அதை 1/2 கிலோ எடுத்துருக்கிறேன். கருப்பு கவுனியும் 1/2 கிலோ எடுத்துருக்கிறேன். இதையும் நல்லா வறுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோளம், வெள்ளை சோளம், அதுவும் 1/2 கிலோ. இந்த மாதிரி 1 பை 1 எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வறுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக வண்டு விழுகாது, கெடவும் கெடாது. அதுக்கப்புறம் இது வந்து மட்டை அரிசியில் வந்து இது அவல், கேரளா அவல்னு சொல்லுவாங்க. சிகப்பரிசி அவல் இது 1/2 கிலோ. அதையும் எடுத்து நம்ம வறுத்து கொட்டிக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கேரளா அரிசி, அதுவும் நம்ம 1/2 கிலோ எடுத்துருக்கேன். சிகப்பரிசின்னு சொல்லுவாங்கள்ல அதுதான், அதுவும் 1/2 கிலோ எடுத்து இதையும் எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ பொட்டுக்கடலை நான் 1/4 கிலோ தான் எடுத்துருக்கேன். அதையும் எடுத்து நம்ம வறுத்துக்கலாம். நல்லா ஆற வச்சுக்கலாங்க. கருப்பு உளுந்து 1/2 கிலோ. நம்ம வறுக்கும் போதே நல்ல ஒரு மனம் வருங்க. இது எல்லாத்தையும் வந்து வறுக்கும் போதே அது ஒரு மனமே தனியாக நல்லா சூப்பரான ஒரு மனம் வரும். ராகி 1 கிலோ எடுத்துக்கிறேன். அதையும் நல்லா வறுத்துக்கலாங்க. ராகி வந்து 1 கிலோ போட்டால் நல்லாயிருக்கும் மாவு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமை 1/2 கிலோ, அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இது வந்து இந்த சத்து மாவு கூழ் வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சோம்னா காலையில் 2 டீஸ்பூன் மட்டும் போட்டு நல்லா கலக்கி காய்ச்சி நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். வயிறுமே நல்லா சூப்பராகவே ஃபுல்லான மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து ஊசி கோதுமை, இதுவும் 1/2 கிலோ எடுத்துக்கிறேன். சம்பா கோதுமை. இது வந்து வரகு, அதுவும் 1/2 கிலோ எடுத்துக்கிறேங்க. ஆறு மாத குழந்தையிலேருந்து தாராளமாக கொடுக்கலாம். இது இந்த மாதிரி அரைச்சி நல்லா கூழ் காய்ச்சி கொடுக்கலாங்க. கிட்னி பீன்ஸு, இது நிறைய ப்ரோட்டீன்ஸ் இதில் நிறையா இருக்குது. இதுவும் 1/2 கிலோ. இதையும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா பட்டுன்னு வெடிக்கும் போது நல்லா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், மாற்றி கொட்டிடலாம். கொள்ளு நான் வந்து 1/4 கிலோ எடுத்துருக்கேன். கொள்ளு வந்து வெயிட் லாஸ்க்கு நிறையா ஹெல்ப் பண்ணும். கம்பு, உடச்ச கம்பு தான் நான் எடுத்துருக்கிறேன். அது வந்து 1/2 கிலோ. இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியாக நான் வந்து 3 அண்டா மூடி தட்டத்தில் போட்டு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பாதாம், முந்திரி, பிஸ்தா 3மே சேர்ந்து உங்களுக்கு நான் வந்து 1/4 கிலோக்கு பக்கம் எடுத்துக்கிறேங்க. 3மே சேர்ந்து 1/4 கிலோ தான். இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்துக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப நேரம் நிற்க முடியாது அப்படிங்காட்டி ஸ்டவ் எடுத்து நாங்கள் கீழே வச்சுட்டோம். அதுக்கப்புறம் சோளம், மக்காசோளம், இது 1/2 கிலோ. மக்காசோளத்தில் குண்டு சோளமாக பார்த்து வாங்கிக்கிங்க, அதுதான் நல்லாயிருக்கும். மாவு நல்லா உபரியாகும். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்தாச்சு. நடக்கடலை தோலெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு இது மாதிரி இருக்கும், அதையும் எடுத்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமான பொருட்கள் தாங்க. மொத்தம் நான் வந்து 20 பொருள் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே சூப்பராக நம்ம வறுத்து வச்சாச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து மிஷினில் கொண்டுட்டு போய் நல்லா அரைச்சிக்கலாங்க. மிக்சியில் அரைக்கலாம் முடியாது. இதை வந்து நம்ம வறுத்துட்டு நம்ம வந்து ஒரு நாள் நல்ல வெயிலில் வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மாவு வந்து நல்லா வந்து ஒட்டாது, நல்லாவும் வரும். ஏன்னா நம்ம முந்திரி பாதாம்லாம் போட்டிருக்கிறனால
மில்லில் ஒட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து வெயிலில் காய வச்சு கொண்டுட்டு போனோம்னா மாவு நல்ல உபரியாகுங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கும். கெடவும் கெடாது, வண்டு விழுகாது அவ்வளோ சீக்கிரமாக. இது ரொம்பவே ஹெல்த்தியான சத்து மாவு. மறக்காமல் நீங்கள் இதே மாதிரி அரைச்சி உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க. காலையில் ஸ்கூல் போகும்போது உங்கள் குழந்தைகளுக்கு இதில் டெய்லி ஒரு டம்ளர் கொடுத்தாலே போதும். அன்றைக்கு நாளுக்கு எல்லா சத்துக்களும் ஒரு டம்ளரில் அவங்களுக்கு கிடச்சிடும். இப்போ அரைச்சாச்சுங்க. நான் அரைச்சிட்டு வந்து ஒரு பாக்ஸில் 2-3 பாக்ஸில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து இதுலேருந்து நம்ம 3 டீஸ்பூன் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இது கூழ் காய்ச்சறதுக்காக. நம்ம வந்து இதில் நான் வந்து கொழா புட்டு கூட நான் இதில் செஞ்சேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கொழா புட்டு. 3 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. நாட்டு சர்க்கரை ஆப்ஷனல் தான். உங்களுக்கு சுகர் இல்லை அப்படின்னாலும் ஓகே தான். நான் வந்து நாட்டு சர்க்கரை 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு பாலோ அல்லது தண்ணியோ ஊற்றி இது நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். நான் வந்து பால் தான் ஊற்றிக்கிறேன். பால் ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் பால் ஊற்றிக்கலாம். நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாங்க. இதுக்கு கூட கொஞ்சம் தண்ணியை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம சுண்டி வரும்போது அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து இது அடுப்பில் வச்சு இதை நல்லா காய்ச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கலக்கிட்டு தான் அடுப்பில் வச்சு காய்ச்சணும். இந்த மாதிரி நல்லா கூழ் மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம நல்லா இதை காய்ச்சி எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகிட்டு வருது. இப்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு இந்த மாதிரி ஸ்பூன் போட்டு காலையில் நம்ம வந்து இந்த மாதிரி குடிச்சிட்டு ஒரு வாழைப்பழம் மட்டும் சாப்பிட்டோம்னா, செவ்வாழைப்பழம் சாப்பிட்டோம்னாவே போதும். நல்லா வயிறு வந்து நல்லா ஃபில் ஆன மாதிரி நல்லா ஃபீல் இருக்கும். ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.